வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்ல வர. ஆனா டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாம சொல்ல முடியாம போயிருது. சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது பர்சனல் விஷயம், என் மனசுல உள்ள ஒரு ஆசையை தான் நான் உன்கிட்ட சொல்ல போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, என்ன சொல்ல போறேன்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆரம்பத்துல நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். அந்த மாயாவையும் மகேஷையும் ரொம்ப நம்பி நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, அவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு நீ என்கிட்ட நிரூபிச்ச பிறகுதான் எனக்கே புரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் இப்பயே ரொம்ப நீ நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என் மேல தப்பு அப்படிங்கறது எனக்கு தெரியுது. ஆனா அவ்வளவு நான் தப்பு பண்ணியும் நீ ஒரு செகண்ட் கூட முகம் சொல்லிக்காம நீ எனக்கு நிறைய தடவை உதவி பண்ணிருக்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அது எல்லாம் என்னோட கடமை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருச்சு. நான் உன்னை காதலிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோ. என்னடா இது, திடீர்னு இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவங்களோட காதல, மனசுல உள்ள காதல சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் போறேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் ராஜா, என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட ரொம்ப வெறுப்பா நடந்துகிட்டதுனால நீ என்ன வெறுத்துட்டியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை என்னைக்குமே வெறுத்தது கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், ஜஸ்ட் பிடிக்கும் மட்டும்தான். மத்தபடி என் மனசுல காதல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை கேட்டதும் ஹீரோயின் அதிர்ச்சியாகி, என்ன இப்படி சொல்றீங்க? என் மனசுல உள்ள காதலை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிட்டு இதுக்கப்புறம் என்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் உங்க வீட்டுக்கு வந்த முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஃபேமிலியை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல தான் நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். மத்தபடி உன்னை கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணிதான் இந்த குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் நான் உங்க வீட்டுக்குள்ள வரல. பாட்டி சொன்னதுனாலதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுனேன். அதுவும் அந்த டயத்துல அத்தையோட மானத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான், அத்தை சொன்ன ஒரு காரணத்தினாலதான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். மத்தபடி எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாம் இல்ல. இங்க பாரு, நீ ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டல, ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணு. அங்க போயிட்டு உனக்கு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி லவ் எல்லாம் வேணாம், சரியா? அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க பாரு, நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன்? நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நீ கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, சொல்றது கேளு, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ மூவ் ஆன் ஆகுறதுதான் நல்லது, என்ன மறந்துட்டு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, சரி, நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன். 1 மந்த்துக்குள்ள நீ என்ன காதலிக்க ஆரம்பிப்ப, உன்னை காதலிக்க வைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படி இல்லைன்னா நீ ஆஸ்திரேலியா போறியா? இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி, நான் இதை ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் 30 நாளையில உன்னை காதலிக்க வைக்கிறேன். அப்படி காதலிக்க வைக்கலைன்னா நானே ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு ஹீரோயினும் சவாலை ஒத்துக்கிறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும், சரி வா கிளம்பலாம். ஹீரோயின் சொல்றாங்க, சரி, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், ரெண்டு பேரும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் வேணாம், வா போகலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவர் இப்படி வெறுத்து பேசுறாரே, நம்ம கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டோமோ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் பாட்டி ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நேரமெல்லாம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு. அப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் பாட்டி நேரா ஹீரோயினை கூப்பிடுறாங்க, இங்க வாமா அப்படின்னு.
ஹீரோயின் போயிட்டு சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு, உன் மனசுல உள்ள காதல சொன்னியா? அப்ப பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, எங்க பாட்டி, அவரு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை பாட்டி. நான் என்னோட மனசுல உள்ள காதலை சொன்னேன். ஆனா அவரு கொஞ்சம் கூட காதலை ஏத்துக்கவே இல்லை. என்ன ஆஸ்திரேலியா போக சொல்றாரு பாட்டி. இது கேட்டதோ பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பாட்டி, அவர் இப்படி சொல்லுவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி அவர் வந்துட்டு என்ன ரொம்ப காதலிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, ஆரம்பத்துல கூட தீபாவை கார்த்தி வந்துட்டு கல்யாணம் பண்ணப்ப ரெண்டு பேரும் இப்படிதான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு என் பேரனுக்கு வந்துட்டு தீபாவை பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தீபா வந்துட்டு கார்த்தியோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. அதே மாதிரி உனக்கு இடம் கண்டிப்பா கிடைக்கும், நீ கவலைப்படாத. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவர் இன்னைக்கு பேசினதை பார்த்துட்டு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட காதல் மேல விருப்பமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அவர் அந்த அளவுக்கு தீபாவை விரும்பி இருப்பாரு போல. அவரால தீபாவை மறக்கவே முடியல போல பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும். உனக்கும் ஒரு நாள் காத்து அடிக்கும். கண்டிப்பா கார்த்தி உன்னை காதலிக்க ஆரம்பிப்பான், நீ கவலைப்படாத. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா பாட்டி, சரி, எப்படி வந்துட்டு 30 நாளையில அவரை காதலிக்க வைக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, தீபாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கார்த்திகை என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு சில விஷயங்கள் ஆஹ் தீபாவுக்கு உள்ளது என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவுக்கு பாட்டு பாட பிடிக்கும் ரொம்ப. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துப்பான். அந்த அந்த மாதிரி நீ அன்பா நடந்துக்கோ. கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க பாட்டி. ஆனா அவரு இன்னும் தீபாவை மனசுல நினைச்சிட்டு இருக்காரு போல. அதனாலதான் அவரால் மாறவே முடியல. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, கடைசி வரைக்கும் தீபாவையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா ஒரு நாள் அவன் தீபாவை மறந்துட்டு உன்னையே சுத்தி வருவான், நீ கவலைப்படாத. இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க பாட்டி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் பாட்டி வந்துட்டு தீபாவுக்காக கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருமா தீபா, நீ பாத்துக்கிட்டு இருக்கியல்ல, நீ சாகும் பொழுது என்ன சத்தியம் வாங்கிட்டு இறந்த? உன் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ இறந்த. இங்க பாரு, உன் புருஷன் இன்னும் உன்னைய நினைச்சுக்கிட்டு அவனுக்கு அமைஞ்ச இந்த 2வது வாழ்க்கையும் ஏத்துக்க முடியாம வேதனையோட தெரியுறான். இங்க பாரு, மேல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்க. எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வையே. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கண்டிப்பா உன் புருஷனை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பா. நீதான் மனசு இறங்கணும் தாயி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு தீபாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இங்க இருந்து ரூமுக்கு போன தட நம்ம ஹீரோ வந்துட்டு சரியா ஹீரோயின்ட்ட பேசல. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன, நான் காதல சொன்னதுல இருந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணேன்? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் உன்கிட்ட பேசலையா? என்ன பேசல? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, சும்மா கேட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி. அப்ப ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல பாய தரையில விரிச்சு போட்டு படுக்க போறாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, சரி, அதான் உங்க மனசுல கொஞ்சம் கூட காதலே இல்ல இல்ல, அப்புறம் என்ன பெட்ல வந்து படுத்தானே? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஹீரோயின் சொல்றாங்க, என்ன, என் பக்கத்துல வந்து படுத்தா உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்களா? அப்படி பயப்படுற மாதிரி இருந்தா நீங்க அங்கேயே படுத்துக்கோங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி ட்ரிக் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அதுக்கெல்லாம் மசீர ஆளு நான் கிடையாது. இங்க பாரு, எப்பவும் நீ பெட்ல படுத்திருப்ப, நான் கீழே படுத்திருப்பேன், அதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கீழே படுத்து தூங்குறாரு. இத பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்ன இது, இவரு இப்படியா பிடிவாதமா இருக்காரு, இவரை மாத்தி நம்மள காதலிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே, என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்துட்டு மாறிதானே ஆகணும், அன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு காலையிலேயே எந்திரிச்சு தீபாவோட சமாதிக்கு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோவை காணும். என்னடா இது, இவரை காணும், எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அங்க போய் பார்த்தா பாட்டி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, எங்க பாட்டி, அவரை காணோம். அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உனக்கு தெரியாதா, இன்னைக்கு தீபாவோட நினைவு நாள், தீபாவோட சமாதிக்கு அவன் போயிருப்பான். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா, இன்னும் அவன் அந்த தீபாவை மறக்கவே இல்லை.
அதனாலதான் அவன் இப்படி இருக்கான், இல்லைன்னா உன்னை இன்னைக்கோ காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோ வந்துட்டு நேரா அந்த தீபாவோட சமாதிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் கேக்குறாங்க, சரி பாட்டி நானும் போகட்டா? பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமாடி, இப்போதைக்கு அவனுக்கு அந்த தனிமை தான் வேணும், அவன் இருக்கட்டும், அவன் கண்டிப்பா ஒரு நாள் மாறுவான், அன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு உன்கிட்ட பேசுவான், நீ இப்போதைக்கு போக வேணாம். இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. பாட்டி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ரெண்டு பேருக்குமே நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா என் பேரன் இப்படி எதிரும் புதிருமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் என் பேத்தியும் ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நேரா அந்த சமாதிக்கு போறாரு. அங்க போயிட்டு பூவெல்லாம் போட்டு கையெடுத்து கும்பிட்டு தீபாவுக்காக மனசு கொஞ்சம் வேதனையோட நின்றுட்டு இருக்காரு. இது மாதிரி இவ்வளவு சீக்கிரம் நீ என்னை விட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி நேத்துக்கு அவளோட காதலை என்கிட்ட சொன்னா. ஆனா என்னால அவளோட காதலை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இன்னும் வந்துட்டு நீதான் என் மனசுல இருக்க. என்னைக்குமே உன்னை என்னால வந்துட்டு மறக்கவே முடியாது. அப்படி இருக்கையில திடீர்னு வந்துட்டு அவளோட காதலை என்கிட்ட சொன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் எப்பவுமே வந்துட்டு உன்னைதான் வந்து நினைச்சிட்டு இருப்பேன். என்னால வந்துட்டு உன்னை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட ஹீரோ நின்று சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் அந்த வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, சரி என்னமாச்சு, மகேஷ கண்டுபிடிச்சாச்சா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, எங்க கண்டுபிடிச்சாச்சு, அவன் இருக்கிற இடம் இன்னும் எனக்கு தெரியல. கண்டிப்பா அந்த எதிரி தான் புடிச்சு வச்சிருக்கான். அதனாலதான் என்னால மகேஷ கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா நான் எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பேன். அவன் வேணுக்குன்னே இப்ப வந்துட்டு என்ன பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ அதிகாரிங்க கிட்ட சொல்லியும் எதுவும் ஆகலையா? அப்ப மாயா சொல்றாங்க, அதிகாரிங்க கிட்ட சொல்லியும் என்னால மகேஷ கண்டுபிடிக்க முடியல. அவரை கண்டிப்பா அவன் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான், யாருக்கும் தெரியாம. அதனாலதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நீங்களாவது உதவி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்களும் உதவி பண்ற மாதிரி தெரியல. நீங்க தானே வந்துட்டு இந்த கடைசி கல்யாணம் முடியிற வரைக்கும் இருக்க சொன்னீங்க. உண்மை தெரிஞ்சப்பயே நாங்க எஸ்கேப் ஆகுறோம்னு சொன்னோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. எங்களுக்கு அதே இதையும் ஆசை காட்டி எங்களை இருக்க வச்சீங்க. இப்ப நான் மகேஷ வந்துட்டு பிரிஞ்சு ரொம்ப தவிச்சு போயிருக்கேன். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீங்க தான். நீங்க தான் என் மகேஷ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னம்மா ரொம்ப ஓவரா பேசுற, உன் இஷ்டத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இப்ப நீ எங்க மேல பழி சொல்றியா? இங்க பாரு, அவன் காணாம போனதுக்கு நாங்க பொறுப்பாங்க முடியாது. நீதான் வந்துட்டு கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப எங்க மேல பழி சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் தவறான தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அந்த ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ்வளவு பிரச்சனையே. நீங்க ரெண்டு பேரும் தவறான தொடர்புல இருக்கீங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கிறதா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க மாட்டிக்கிட்டு இப்ப மகேஷ காணாம போனதுக்கு நாங்க தான் அப்படின்னு காரணத்தோட வந்து நின்னா என்ன இதெல்லாம்? அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏற்கனவே அவன் மகேஷ காணோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. நீங்க வேற தேவையில்லாம அவளை இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இங்க பாரு மாயா, நீ கவலைப்படாத. மகேஷ் கண்டிப்பா எங்க இருக்காரு அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களதான் நான் கடைசியா நம்பி இருக்கேன். என் மகேஷ தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க. அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியல. அவர் வந்துட்டு நான் இல்லாம கண்டிப்பா இருக்கவே மாட்டாரு. அவர் பாவம், இப்ப அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியல. இனி இவங்க பாட்டுக்கும் இந்த வில்லன் பாட்டுக்கும் கூப்பிட்டு கொண்டு போய் வச்சிருக்காரு. பாவம் மகேஷ் என்னை பார்க்காம எப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, உன் மகேஷ் கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் வில்லன் கேக்குறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பிரச்சனையே நம்மளால பார்க்க முடியல, இப்ப எதுக்கு நீ இவளுக்கு உதவி செய்யறங்கிற? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை இவ போய் என்ன பத்தி அக்கா காரி கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆகிரும்ல. சோ நம்ம இப்போதைக்கு எல்லாரையும் பகச்சுக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அதுக்காக தாங்க சொன்னேன். இதை கேட்டதோட வில்லனும் சரி சரி நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு
மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.